வணக்கம். சஹ்ரான் தலைமையிலான பயங்கரவாதிகள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தி 6 வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கு. வருகிற 21ஆம் திகதி வந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் நடத்தி 6 வருடங்கள். இந்த 6 வருஷ காலப்பகுதியில் இருந்த அரசாங்கங்கள், கோட்டபாய ராஜபக்ச வந்தார், பிறகு ரணில் வந்தார், இப்போ தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்திருக்கிறார். இந்த 3 ஆட்சியாளர்களுமே ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் சரியான விசாரணையை இன்னமும் முன்னெடுக்க இல்லை. ஆனால் இந்த 3 ஜனாதிபதிகளுமே தாம் ஆட்சிவிடம் ஏறினால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்பட்ட சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து தண்டனை அளிப்போம் என்ற வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிவிடம் ஏறினவர். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூட இதுக்கு விதிவிலக்கு அல்ல. இப்போ 6வது வருஷம் வரப்போகுது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஜனாதிபதியையும் இந்த அரசாங்கத்தையும் கேள்வி கேட்க போயினும். எனவே அண்மை நாட்களாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான செய்திகள் சூடுபிடித்து கொண்டிருக்கின்றன. பக்கத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வேற வருது. இந்த 21ஆம் தேதிக்கு முதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் சரியான ஒரு நிலைப்பாட்டை அறிவிப்பை செய்யாட்டி இந்த தேர்தல்களின் வாக்களிப்பில் கூட அது தாக்கத்தை செலுத்தும் என்று அரசாங்கம் யோசிக்குது. எனவே 21ஆம் தேதிக்கு முதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்பட்ட முக்கியஸ்தர் ஒருவரையாவது கைது செய்வோம் என்று ஜனாதிபதி அண்மையில் சொல்லியிருந்தார். அதே போல நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களும் ஒரு தகவலை சொல்லியிருந்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் அறியப்பட்டிருக்கு என்றதையும் அவர் அங்கே சொல்லியிருந்தார். எனவே அண்மை நாட்களாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்பட்ட செய்திகள் அரசாங்க தரப்பிலிருந்து அடிபட தொடங்கி இருக்கு. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட வகையில கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வவுனதீவு பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடந்திருந்தது. அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் விசாரணை அதிகாரியாக செயற்பட்ட போலீஸ் அதிகாரி ஒருவரும் அண்மையில கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட வகையில தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுது. எனவே இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வவுனதீவு பகுதியில் நடைபெற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டு இலங்கையில மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக இருந்தார். இவர்களுடைய ஆட்சி காலம் மிகுந்த குழப்பகரமானதாக இருந்தது. 2018ஆம் ஆண்டுல இலங்கையில ஆட்சி மாற்றம் ஒன்று நடைபெற போறதுக்கான கட்டியம் கூறுற மாதிரியான பல நிகழ்வுகள் நடந்தேறின. இடையில மஹிந்த ராஜபக்சவுக்கு பிரதமர் பதவியை கொடுத்து 54 நாள் புரட்சியை எல்லாம் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் நிகழ்த்தினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த ஆட்சி குழப்பங்களின் காரணமாக இலங்கையில இந்த நல்லாட்சி என்பது சாத்தியம் இல்லை. இலங்கையை ஆளக்கூடிய ஒரே தகுதி ராஜபக்ச குடும்பத்தினருக்கு தான் இருக்கு என்ற முடிவுக்கு சிங்கள மக்கள் வந்திருந்தனர். இவ்வாறு இலங்கையில ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழப்போகுது என்பதற்கான கட்டியங்கள் பல்வேறு தரப்பினராலும் சொல்லிக் கொண்டிருக்கப்பட்ட காலத்துல, அதாவது 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மட்டக்களப்பின் வவுனதீவு சந்தி பகுதியில இருந்த போலீஸ் காவலரன் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இனம் தெரியாத நபர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்று பிரேக்கிங் நியூஸ்ல சொல்லப்பட்டது. அந்த தாக்குதல் சம்பவத்தின் போது 2 போலீசார் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அடுத்து வவுனதீவு பகுதியில் வசித்து வந்த முன்னாள் போராளியான அஜந்தன் என்பவர் உடனடியாகவே குற்றப்புலனாய்வு பிரிவினரால கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டும் இருந்தார். அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் எல்லாருமே மட்டக்களப்பில் பல்வேறு இடங்கள்லையும் பதாதைகளை தாங்கினவாறு போராட்டங்களை நடத்தினர் என்பதெல்லாம் அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. அந்த செய்தியையும் அந்த குடும்பத்தினுடைய வறிய நிலைமையும் பார்த்து பலர் கண்கலங்கி கூட இருப்பீர்கள். வவுனதீவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டு சரியாக 5 மாதங்களின் பிறகு 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி காலை ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டது. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை அடுத்து கொழும்பில், மட்டக்களப்பில் என்று சொல்லி பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வவுனதீவில் நடத்தப்பட்ட போலீசார் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கூட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களால் மேற்கொள்ளப்பட்டதுதான் என்பது தெரிய வந்தது. அதனை அடுத்து அஜந்தன் என்ற அந்த முன்னாள் போராளி விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த இடத்துல நாங்கள் இந்த அஜந்தன் என்ற முன்னாள் போராளியை எப்படி சிக்க வைத்தனர் என்ற விடயத்தை கொஞ்சம் பார்க்க வேணும்.
ஏனென்றால் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த போலீஸ் அதிகாரி இந்த அஜந்தன் என்ற முன்னாள் போராளி கைதோட சம்பந்தப்பட்டவர் தான். எனவே அவரை பிடிச்சி இப்ப விசாரிக்கிறதன் ஊடாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பதை கண்டுபிடிக்க போயினும் போல கிடக்கு. ஏனென்றால் அந்த போலீஸ் அதிகாரி தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர்கள் முன்கூட்டியே நடத்தின வவுனதீவு குண்டு தாக்குதலின் போது முன்னாள் போராளி தான் சம்பந்தப்பட்டார் என்று சொல்லி பொய்யான தகவல் ஒன்றை ஆதாரமாக பயன்படுத்தி இந்த விசாரணைகளை திசை மாற்றி விட்டவராக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். எனவே அவரை பிடிச்சி சரியாக விசாரணை நடத்தினால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பதை கண்டுபிடிக்கலாம் என்ற ஒரு விடயம் இப்ப பேசப்படுது. எனவே வவுனதீவில முன்னாள் போராளி எப்படி சிக்க வைக்கப்பட்டார், அவரை சிக்க வைக்கிறதுக்கு என்ன ஆதாரம் பயன்படுத்தப்பட்டது என்ற விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். 2018 ஆண்டு நவம்பர் மாதம் 27 வவுனதீவு போலீஸ் காவலரின் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றதை அடுத்து முன்னாள் போராளி அஜந்தன் உடனடியாகவே கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து 4வது நாள், அதாவது டிசம்பர் மாதம் 3 அந்த காவலரனிலிருந்து வெகு தூரத்தில் ஒரு ஜக்கெட் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜக்கெட் அந்த குண்டு வைக்கிற ஜக்கெட் அல்ல, மோட்டார் சைக்கிள் செலுத்தும் போது குளிர் வெயில் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்புறதுக்காக அணிகிற ஒரு ஜக்கெட் என்றுதான் அந்த ஊடகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஜக்கெட் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஜக்கெட்டை வச்சு கொண்டுதான் அஜந்தன் தான் இதை செய்தார் என்றத குறித்த போலீஸ் அதிகாரி சொல்லி இருக்கிறார். அந்த போலீஸ் அதிகாரி தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றதை இடையில ஞாபகப்படுத்தி கொள்றது. அவரிடம் இந்த ஜக்கெட் எப்படி கண்டுபிடிச்சீங்கள் என்ற கேள்விகள் கேட்கப்படும் போது, விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது 3 விதமான கதைகளை அவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று, அனாமதேய இலக்கத்திலிருந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு தகவல் தனக்கு சொல்லப்பட்டது என்றும் அந்த அனாமதேய வாட்ஸ்அப் தகவலின் மூலமாகவே குறித்த பகுதியில் ஜக்கெட் இருந்து தாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் விசாரணைகளின் போது அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தையோ அல்லது அந்த தகவலையோ அவர் ஆதாரபூர்வமாக சமர்ப்பிக்கல என்றும் சொல்லப்படுது. இந்த ஜக்கெட் மீட்கப்பட்டது தொடர்பாக குறித்த போலீஸ் அதிகாரி சொல்லி இருக்கிற 2வது கதை என்னன்னு சொன்னால், ஐஎம்ஓ என்று சொல்லி ஒரு செயலி இருந்தது. இப்ப அதை அநேக பேர் பாவிக்கிறது இல்லை. வெளிநாட்டு அழைப்பெடுக்கிறதுக்காக அதை பயன்படுத்தினோம். ஐஎம்ஓ செயலியை பயன்படுத்தி வந்த அழைப்பின் மூலமாக இந்த ஜக்கெட் குறித்த தகவலை தான் அறிஞ்சு கொண்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த விடயத்தையும் உறுதிப்படுத்துறதுக்கான ஆதாரங்களை அவர் சமர்ப்பிக்கல என்று சொல்லப்படுது. அடுத்து 3வது கதை, தானும் போலீஸ் ஆய்வாளர் ஒருவரும் அந்த இடத்துக்கு போய் குறித்த ஜக்கெட்டை எடுத்ததாக சொல்லி இருக்கிறார். ஆனால் வழமையாக போலீசார் எழுதுகிற குறிப்பேட்டில் இந்த தொலைபேசி உரையாடல்கள் தொடர்பான எந்தவித தகவல்களும் குறிப்பிடப்படவில்லையா. இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியும் காவல்துறை ஆய்வாளரும் தற்செயலாக அந்த வீதியால் போகும்போது குறித்த ஜக்கெட்டை கண்டதாகவும் உடனடியாகவே இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்ததுமாகவே அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜக்கெட் குறித்து மேலும் 3 சந்தேகங்கள் இருக்கு. அதுல 1வது சந்தேகம் என்னன்னு சொன்னால், இந்த ஜக்கெட் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில டிசம்பர் மாதம் குறித்த நாட்கள்ல கடுமையான மழை பெய்திருக்கு. ஆனால் அங்கிருந்து மீட்கப்பட்ட ஜக்கெட் நனையாதபடி இருந்திருக்கு. நான் நினைக்கிறேன் ஜக்கெட்டும் மழையில நனையாதபடி ஜக்கெட் போட்டபடி அந்த இடத்துல கிடந்திருக்கும் போல. 2வது சந்தேகம் என்னன்னு சொன்னால், இந்த ஜக்கெட் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிக்கு போன மோப்ப நாய் நேரடியாகவே முன்னாள் போராளி அஜந்தன் அவர்களுடைய வீட்டுக்கு தான் போயிருக்கு. குற்றம் நடைபெற்ற அந்த வவுனதீவு போலீஸ் காவலரின் பக்கமும் அந்த மோப்ப நாய் போகவில்லை என்று சொல்லப்படுது. குற்றத்தோட அந்த ஜக்கெட் சம்பந்தப்பட்டிருந்தால், குற்றத்தை செய்தவர் அந்த ஜக்கெட்டை அணிந்திருந்தால் மோப்ப நாய் குற்றம் நடைபெற்ற பகுதிக்கும் போயிருக்க வேண்டும் என்று இந்த விடயத்தை எழுதுகிற ஆக்கள் கேள்வி கேட்கிறான். அடுத்து 3வது விஷயம் என்னென்று சொன்னால், குறித்த ஜக்கெட் காணப்பட்ட பகுதியில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுற விவசாயிகள் அந்த பகுதியில் அதுக்கு முதல் அந்த ஜக்கெட் காணப்படவில்லை என்ற விஷயத்தை சொல்லியிருக்கணும். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் எழுதி வாராக்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கணும். வவுனதீவு போலீஸ் காவலரின் மீது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து வவுனதீவில் முன்னாள் போராளி அஜந்தன் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டு வவுனதீவு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அவருடைய மனைவி அஜந்தனை பார்ப்பதற்காக போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அப்படி மனைவி வருகை தந்திருந்த போது போலீஸ் நிலையத்தில் வச்சு அந்த ஜக்கெட் மனைவியிடம் கையளிக்கப்பட்டிருக்கு. அவரும் அதை வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறார். அடுத்து வந்த நாட்கள்ல முன்னாள் போராளி அஜந்தன் அவர்களுடைய வீட்டுக்கு போலீசார் தேடுதல் நடவடிக்கைக்காக போன போது குறித்த ஜக்கெட் அங்கிருந்த கட்டிலின் கீழே கிடந்ததாக அஜந்தனின் குழந்தை ஒன்று சொல்லி இருக்கு.
எனவே இந்த ஜக்கெட் திட்டமிடப்பட்ட ரீதியில் அவருடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஜக்கெட் அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் வலுக்கிறதாக எழுதினார். இந்த ஜக்கெட் ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த வீட்டில் இருந்து களவாடப்பட்டு அதுவே பின்னர் வவுனதீவு போலீஸ் காவலருக்கு அண்மித்த பகுதியில் போடப்பட்டிருக்கு. அந்த ஜக்கெட்டை வச்சு கொண்டுதான் வவுனதீவில முன்னாள் போராளி அஜந்தன் இந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார் என்பதை அப்போது நிரூபித்திருக்கிறோம். இப்படித்தான் சோடிக்கப்பட்ட வகையில தான் வவுனதீவு போலீஸ் காவலரின் மீது முன்னாள் போராளி அஜந்தன் தாக்குதல் நடத்தினார் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சோடிக்கப்பட்ட குற்றத்தின் அடிப்படையில தான் முன்னாள் போராளி அஜந்தன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவங்களோடு நேரடியாக தொடர்பட்ட போலீஸ் அதிகாரி தான் இப்ப ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார். எனவே அவரிடம் முறைப்படியாக விசாரணை மேற்கொண்டால், உண்மையாக விசாரணை மேற்கொண்டால் இந்த சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டின் பின்னணியில இருந்தது யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடித்தால் மாத்திரமே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தினது யார் என்பதை அம்பலப்படுத்த முடியும். அதை செய்வார்களா என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. இந்த ஜக்கெட் விடயத்துல பின்னணியில இருக்கிறது யாரு, அந்த முன்னாள் போராளியை ஏன் சிக்க வச்சுச்சினம், இந்த தாக்குதலை ஏன் திசை மாற்றி விட்டுச்சினம் என்ற விடயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தாலும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யாரு, எப்படி இந்த தாக்குதல் வேலைப்பின்னல் மேற்கொள்ளப்பட்டது என்ற விடயங்கள் எல்லாம் தெரிய வரும். இதெல்லாம் ஊடகத்தில் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேணும் என்று இல்லை, ஆனால் அவர்கள் தான் இதை இப்ப சொல்லிக் கொண்டிருக்கணும். உண்மையான விசாரணைகளை புலனாய்வுத்துறையினர் மேற்கொண்டால் இந்த விடயங்கள் எல்லாம் தெரிய வரும். இந்த தகவல்களை கூட ஊடகவியலாளர் சனத் பாலசூரிய அவர்கள் தான் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். அதிலிருந்து தகவல்களை பெற்றுத்தான் இந்த வீடியோவை செய்திருக்கிறார். நன்றி.